அழைப்பு என்கிற கருத்தில் ஆற்று மெய்நிலை உரையாடல் மையத்தில் நடைபெற்ற உரையாடல் நிகழ்வில் ஐயா சிவா கதிரவன் அவர்கள் பகிர்ந்த கருத்துரை. ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழ்வதற்கு அன்றாடம் அவரை சுற்றி நடக்கிற நடப்புகளில் அவருக்கு ஒரு தெளிவு வேண்டும். தெளிவாக புரிந்து கொண்டு நடப்பு நிலைகளில் தம்மை பொருத்திக் கொள்வது, இன்னும் கூடுதலாக நடப்பில் ஏற்படுகிற தன் உரிமை பறிப்புகள் மீது வினையாற்றுவது என்பதெல்லாம் பொருத்தமாக நிகழும் என்றால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை அவர் தன்னளவில் நலமுடையதாக மாற்றிக்கொள்ள முடியும். இவ்வாறு நலமுடையதாக மாற்றிக்கொள்வதற்கு அந்த மனிதருக்கு, நமக்கு அல்லது வாழ்க்கையை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. தெளிவு என்பது மனிதனாக வாழ்வதில் இருக்கிற சாரங்களில் ஒன்று. அது மனிதனுக்கு வாழ்க்கை போக்கு குறித்து இருக்கிற புரிதல், வாழ்க்கை போக்கின் பொருத்தங்களை, பிணக்குகளை குறித்து தமக்குள் எழுகிற வழிகாட்டலுக்கு தெளிவு என்று பெயர். எனவே மனிதராக இருப்பவர்களுக்கு தெளிவு என்பது ஒரு உயர் பண்பு. இன்னும் மனிதனாக இருப்பவர்களுக்கு பல சாரங்கள் மனித பண்பிற்கு இருக்கின்றன. அதில் ஒன்றை பற்றி நமக்குள் கிடைக்கிற பொருத்தமான வழிகாட்டல் தெளிவு எனப்படும். இத்தகைய தெளிவோட இருக்கிற இயங்குமுறை என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் வாழ்முறையை மதிப்புக்குரியதாக மாற்றும். நீங்கள் இந்த சொற்களை தொடராக நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் நன்முறையில் உங்கள் வாழ்வை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும். நீங்கள் தெளிவுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு பொருள், உங்களை சுற்றி நிகழ்கிற நிகழ்வு போக்குகளில் பொருத்தமான வழிகாட்டல்களை உங்களுக்கு உள்ளிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அதற்கு பெயர் தெளிவு. இத்தகைய தெளிவோடு, இத்தகைய வழிகாட்டலோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் மனிதனாக இருப்பதற்கு உரிய தாரமான பண்புகளில் ஒன்று. இத்தகைய தெளிவோடு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்வில் நிகழ்கிற எல்லா நிகழ்வுகளிலும் நிலையோடு உடல்நிலை பெறலாமல்
மனச்சோர்வு ஏற்படாமல், பதற்றம் ஏதும் நிகழாமல் உங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும். இன்று அல்லது சமகாலத்தில் இருக்கிற பெரும்பாலான மனநிலை தெளிவற்ற மனநிலையாக இருக்கிறது. தெளிவற்ற மனநிலையாக மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் பெரும்பாலான மனநிலை தெளிவற்ற மனநிலையாக இருக்கிறது. இது தெளிவற்ற மனநிலையாக மட்டுமே மாறி போகும் என்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சமூகத்தில் இருக்கிற மனநிலை, தனிமனிதர்களுடைய கூட்டு மனநிலை தெளிவற்ற மனநிலையாக இருப்பதும், இது முற்றிலும் தெளிவற்றதாகவே மட்டும் இருந்துவிடப் போகிறது என்கிற வாய்ப்பும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எனவே தெளிவுடன் இருக்க வேண்டும் என்பதும், இன்னும் நுட்பமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற வழிகாட்டலின் அடிப்படையில் கிடைக்கிற தெளிவுடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனாக வாழ்வை வாழ்வதற்குரிய அடிப்படை. இன்று ஏன் தெளிவாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் இந்த சமூக போக்கு தெளிவான மனநிலையில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதன் வழியாக இந்த சமூக போக்கிலிருந்து உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் சீரமைத்துக் கொள்வதற்கும் வழி இருக்கிறது. அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்படி ஒரு பிறழ்வான சூழல் தெளிவற்ற நிலையில் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய சிந்தனை செழுமை என்பது இந்த பிறழ்வான சூழலில் சிக்கி தேக்கமடைந்து கொண்டிருப்பதால் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டியதற்கு உரிய தெளிவு பிறருக்கு உள்ளாகிறது. தெளிவற்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்பதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தெளிவு என்பது எத்தகைய பொருளில் அறியப்படுகிறது என்றால், இன்று சாதுரியமாக இருப்பதை தெளிவு என்கிறார்கள், ஏமாற்றுவதை தெளிவு என்கிறார்கள், சாமர்த்தியமாக செயல்படுவதை தெளிவு என்கிறார்கள். இன்னும் தெளிவிற்கு உரிய பொருளை சிதைக்கும்படி எத்தனை இழிவான முறையற்ற விளக்கங்களை சொல்ல முடியுமோ அவ்வளவையும் நாம் தெளிவிற்கு உரிய பொருளாக அறிகிறோம். தெளிவு என்பது கலங்கிய நிலையில் இருக்கிற மாசற்ற நிலை. அது உங்கள் வெகுளித்தனத்தினுடைய குறியீடு. ஒரு நீர் கலங்கி இருக்கிறது. ஒரு குளத்தில் காற்றலையின் காரணமாக நீர் கலக்கம் ஏற்படுகிறது. வேற ஏதோ காரணத்திற்காக நீர் கலங்கி இருக்கிறது. நீருக்குள் இருக்கிற குளத்திற்குள் இருக்கிற செடி கொடிகள்
குளத்தின் ஆழத்தில் இருக்கிற மண் உள்ளிட்ட சேரும் சகதியும் நீரில் மாசு போல் பரவி இருக்கின்றன. நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் அந்த குளத்து நீர் அதற்குள் இருக்கிற துகள்களையும் மண்ணையும் சகதிகளையும் சேறுகளையும் படிப்படியாக தரையின் பால் ஈர்த்து கொள்ள நீர் தெளிவடையும். தெளிதல் என்கிற தமிழ் சொல்லுக்கு தெளி என்கிற வேர் உண்டு. தெளி என்பது சரியான, கூர்மையான, முறையான என்று பல பொருள்களில் பயின்று வருகிற சொல். தெளி என்கிற வேர்ச்சொல்லில் இருந்து தெளிவு என்கிற தமிழ்ச்சொல் வருகிறது. ஒரு மனிதன் தெளிவாக இருக்க வேண்டும் என்று கூறுவதற்கும், அதுவே மனிதனுடைய பண்பு என்று கூறுவதற்கும் முதன்மையான காரணம் இருக்கிறது. மனிதனுடைய உயர் பண்பு என்பது பல வகைகளில் வெளிப்பட்டாலும் மனிதன் தன் அறிதலின் பார்ப்பட்டு சேகரித்த செய்திகளையும் காட்சிகளையும் வைத்துக்கொண்டு அவற்றை படியச் செய்து அவற்றில் மாசு நீக்கி அவற்றுக்குள் இருக்கிற அழுக்குகளை விலக்கி காத்திருந்து ஆழத்தில் அவை படிந்த பின்பு மேலாக இருக்கிற சிந்தனையை நன்முறையில் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு ஒப்பாக கூற முடியும் இந்த தெளிதலை. இத்தகைய தெளிதலுக்குள் மனிதனை நாம் பார்க்கிற போது, உங்களை பார்க்கிற போது, மனித கூட்டத்தை பார்க்கிற போது, அறிதலின் பார்ப்பட்டு கிடைக்கிற தகவல்களும் செய்திகளும் காட்சிகளும் உரையாடல் குறிப்புகளும் ஆவணங்களும் உங்களுக்கு சிந்தனையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் இருக்கிற மாசு மறு நீக்குகிற பாங்கு குறைந்து கொண்டிருக்கிறது. தெளிதல் என்பதை சாமர்த்தியம் என்று சமூகத்திற்கு கற்பிதம் நிகழ்வதால் சமூகத்திற்குள் நடக்கிற இத்தகைய கற்பிதம் ஏமாற்றுவதையும் பதற்றத்தை உருவாக்குவதையும் பதற்றம் கொள்வதையும் தெளிதலின் அங்கமாக புரிந்து கொண்டு ஒரு இலக்கில்லாத, முறையில்லாத, பிணக்கான நடைமுறைகளை வெற்றி என்று கொண்டாடுகிறது. அந்த வெற்றிக்கு தெளிதல் என்று பெயர் சூட்டியும் கொள்கிறது. எனவே தெளிதல் என்பதை நீங்கள் உரிய முறையில் புரிந்து கொண்டு
உங்களுக்குள் இருக்கிற அறிதலையும் தகவல்களையும் தொகுப்பாய் இருக்கிற யாவற்றையும் ஆழ்ந்து நோக்கி அதில் மாசுமறு நீக்கி நற்சிந்தனையை வழிகாட்டலாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த நிலை நோக்கி நகர்வதுதான் பண்பை நோக்கி, உங்கள் மனித சாரத்தை நோக்கி நகர்வதாக பொருள். இத்தகைய தெளிதலோடு இருக்க வேண்டும். மனிதனுக்கு மாசு சேருவதும் தகவல்கள் அறிதல் நிகழ்வதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒரு வளர்ச்சி போக்கு. இந்த வளர்ச்சி போக்கு இருப்பதால் தான் தோற்ற மாற்றத்தில், தோற்ற வளர்ச்சியில் மற்ற உயிர் தோற்றங்களை விட மனிதன் மேம்பட்ட நிலைக்கு உயர்ந்து இருக்கிறான். இந்த வளர்ச்சி போக்கு மனிதனுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அறிதல், அறிவு, தகவல் சேகரிப்பு எல்லாமும் இருக்கும். ஆனால் இதற்குள் தெளிவு வேண்டும். இதற்குள் தெளிதல் நிகழ வேண்டும். இந்த தெளிதல் மட்டுமே ஒரு மனிதனின் பண்பிற்குரிய இலக்கணம். இந்த இலக்கணம் என்பது இன்னும் ஆழமாக பேசக்கூடிய பல்வேறு சாரங்களை கிளைகளாக உள்ளே வைத்திருக்கிறது என்றாலும், தெளிவான உயிர் தோற்றம் மனிதனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இத்தகைய மனித பண்பு என்பது இன்று எவ்வளவு விலகி இருக்கிறது. அந்த விளக்கத்திலிருந்து மனித பண்பு மீட்டெடுக்கப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நினைவூட்டப்பட வேண்டியது. உங்களுக்கும் அது நினைவில் இருக்க வேண்டும். நான் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பது இதில் இருக்கிற முதன்மையான நிலை. சமூகம் தெளிவை தருகிறது என்று ஒரு உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சமூகம் நெறிப்படுத்துகிறது என்று உரையாடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு பழைய கதை. ஆனால் இன்று சமூகம் மனிதர்களை நெறிப்படுத்துவது என்கிற நிலையில் விலகி மனிதர்களை கட்டுப்படுத்துகிறது. மனிதர்களுக்கு ஒரு விரிவான உரையாடலை உருவாக்கி தருவதில்லை. சமூகத்தினுடைய போக்கு என்பது தனிமனிதனுடைய பண்பிற்கு உரியதாக இல்லை. தனிமனிதனுடைய சிந்தனை சிதைந்து கொண்டிருக்கிறது. தனிமனிதனுடைய மொழி வளம் சிதைவுக்கு உள்ளாகிறது. இனிமையான உரையாடல்கள் இழிவானதாக மாறிக்கொண்டிருக்கின்றன. கற்பனை திறன், வளமையான வாழ்க்கை போக்கு வசைபாடலாகவும் அபத்தமானதாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் கற்பனை அல்ல. நீங்கள் இன்று ஊடகங்களை திறப்பீர்கள் என்றால், மனிதர்களுக்கு மத்தியில் ஊடகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்க முடியும். ஊடகங்களுக்குள் மனிதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும். அவ்வளவு இழிவையும் சமூகம் நெறிப்படுத்துகிற
நிலை தவறி மனிதர்களுக்கு வேறு ஒன்றாக வழங்கிக் இருப்பதால் சமூக கருத்துக்களை தனியாக வைத்துவிட்டு நெறிப்படலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிச்சயமாக நெறிப்பட வேண்டும். சமூகத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை வைத்துக்கொண்டு நீங்கள் இவற்றை பரிசீலிக்கலாம். நான் சொல்வதற்காக நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஆனால் நெறிப்பட வேண்டிய, தெளிவாக வாழ வேண்டிய ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கை போக்கு எத்தனை சிதைவு கொண்டதாக மாறி இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். உங்களிலிருந்து பார்க்கிறேன், உங்களிடம் பார்க்கிறேன், நீங்களும் பார்ப்பீர்கள். ஒரு மனிதனை அன்பு செலுத்தும் நிலையிலிருந்து நீங்கள் எவ்வளவு விலகி இருக்கிறீர்கள்? நீங்கள் அன்பு செலுத்தினால் அதற்குள் ஒரு தேவை ஒளிந்திருக்கிறது. உங்கள் வீட்டில் வளர்க்கிற ஒரு தாவரத்திற்கு கூட அது பலனளிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டுதான் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். நீங்கள் பயன்படாது என்கிற எந்த ஒரு உயிர் தோற்றத்தையும் உங்களோடு வைத்துக் கொள்வதில்லை. உங்களுக்கு காய்கறி சமைக்கும்படி இருப்பதற்குரிய சமையல் செடி கொடிகளை வளர்ப்பீர்கள். உங்கள் வீட்டையும் தோட்டத்தையும் காவல் காத்துக் கொள்கிற நாய்க்குட்டிகளை வளர்ப்பீர்கள். உங்கள் பெருமைக்குரிய மேட்டிமையை வெளிக்காட்டிக் கொள்வதற்குரிய உயிரினங்களை மீன் தொட்டிகளிலும் படுக்கை அறைகளிலும் வளர்ப்பீர்கள். உங்கள் தோட்டத்தில், உங்கள் தோப்பில், உங்கள் காடுகளில் விற்பனைக்கு உரிய பழங்களையும் காய்கறிகளையும் வளர்ப்பீர்கள். பணம் ஈட்டு தருகிற பொருட்களை உற்பத்தி செய்வீர்கள். இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றால் உங்கள் அன்பில் இருந்து வந்தவை அல்ல, உங்கள் சிந்தனையில் இருந்து வந்தவை அல்ல. இவற்றை இவ்வாறு பராமரிப்பதற்கு உங்களுக்கு ஒரு துல்லியமான மற்றும் ஆழமான நோக்கம் இருக்கிறது. ஒரு தேவையின் பொருட்டு நீங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவை அன்பு அல்ல. இவை தொடர்ந்து வீரியமாக கற்பித்து கொள்ளும் வேலையும் கற்பித்துக் கொடுக்கிற வேலையும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக ஒரு மனிதனை மனிதன் நேசிக்கிற, ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே இருக்கிற வலி உணரும் திறன், ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிற போது அந்த துன்பத்தை தான் துன்பம் போல் உணர்கிற திறன், இவையும் தேவையின் பொருட்டாக கணக்கிடப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு நீங்கள் வழங்குகிற விளம்பர பலகைகள், நீங்கள் கற்பதற்கு என்ன காரணம் என்று உங்கள் விளம்பர பலகைகளை பார்க்கிற போது பார்க்க முடிகிறது. பெரும் பணம் ஈட்டும் தொழிலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று விளம்பரம் வெளிப்படுகின்றன. கற்றல் என்பது பணம் ஈட்டுவதாக மாறிக்கொண்டது. இவையெல்லாம் சமூகத்தில் இப்போதும் உங்கள் கதவுகளை திறந்தால் பார்க்கும்படி நடந்து கொண்டே இருக்கின்றன. இவை மனித பாங்கா? இவைதான் மனித பண்புகளா? தன் உரிமைக்காக சண்டையிட்டுக் கொள்கிற 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு உயிரினங்களை கூட நீங்கள் பார்க்க முடியும். தேவைக்காக சண்டையிட்டுக் கொள்கிற எந்த உயிர் தோற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது, மனிதனை தவிர.
எனவே தேவை என்கிற நிலை சமூகத்தில் பரவி கொண்டிருக்கிறது. தேவை என்பதற்காக எதுவும் செய்ய வேண்டும் என்கிற போக்கு சமூகத்தினுடைய பொது போக்காக மாறிக்கொண்டிருப்பதால் இது சமூகத்திற்கு சிதைவு, சமூகத்திற்கு இழிவு என்று நாம் அடையாளம் காண முடிகிறது. சமூகத்திற்கு இழிவு, சமூகத்திற்கு கேடு என்று அடையாளம் காண்கிற போதே அது சொல்கிற இன்னொரு செய்தி, சமூகத்திற்குள் இருக்கிற உங்களுக்கும் அது இழிவை தருகிறது, கேட்டினை தருகிறது. இந்த சமூக கேடு சமூகத்திற்குள் இருக்கிற தனிமனிதனுடைய பண்பை, மாண்பை சிதைக்கிற ஒன்றாக, கெடுக்கிற ஒன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இவற்றிலிருந்து ஒரு தனி மனிதன் விடுபட வேண்டும், மாண்பிற்கு திரும்ப வேண்டும், பண்பை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தெளிவு பெற வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக அமைகிறது. இந்த சமூகத்திற்குள் நன்மையே இல்லையா என்பது குறித்த உரையாடலுக்குள் நாம் செல்வது இப்போது பொருத்தமானது அல்ல. ஆனால் சமூகத்திற்குள் ஏற்பட்டிருக்கிற பிணக்குகளும் பிறழ்வுகளும் ஒரு தனி மனிதனுடைய மனித பாங்கினை, மனித பண்பினை, மனித மேன்மையினை, மனித தெளிவினை, மனித புத்திசாலித்தனத்தினை, மனிதனுடைய வெகுளித்தனத்தினை எவ்வாறெல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறது, சிதைத்து வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள், பார்க்க வேண்டும், பார்த்திருப்பீர்கள். எனவே தெளிவை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன். தெளிவு என்பது உங்களுக்குள், உங்கள் அறிதலிலிருந்து, உங்கள் புரிதலிலிருந்து உங்களுக்குள் உங்களுக்கென்று வழங்கப்படுகிற வழிகாட்டல். அந்த வழிகாட்டலை நோக்கி நான் உங்களை அழைக்கிறேன். ஒரு நன்மனிதன் நிச்சயமாக சமூகத்திற்கு இழிவினை தேடித்தர மாட்டான். நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால், சமூகம் மனிதனினுடைய நன்மதிப்பிற்கு இழிவை தேடி தந்து கொண்டிருக்கிறது. வழிகாட்டப்பட வேண்டிய அறக்கோட்பாடுகள், எழுப்புகிற அற ஒளி கூட சத்தம் குறைவாக அமைதிப்படுத்தப்பட்ட நிலையில் என்று சுருங்கிக் கொண்டே வருகின்றன. இதுவரை வரிசைப்படுத்தப்பட்ட மெய்யியல் கூறுகளும் மெய் அறிவாளர்களுடைய ஆவண குறிப்புகளும் எவர் கண்ணிலும் படாவண்ணம் ஒழித்து வைக்கப்படுகின்றன. நல்ல இலக்கியத்தை, நீதி நூல்களை நீங்கள் தேடுவதற்கு இயலா வண்ணம் உங்கள் கவனம் திருப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இவற்றிற்கு மத்தியில் நான் உங்களை தெளிவை நோக்கி அழைக்கிறேன். நீங்கள் தெளிவை நோக்கி வர வேண்டும் என்றால், ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஏதோ ஒரு இடத்திற்கு நகர்வதாக புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். தெளிவை நோக்கி நகர்வது என்பது உங்களுக்குள் இருக்கிற உங்கள் பண்பை நோக்கி, பண்பின் சாரத்தை நோக்கி, மனித சாரத்தை நோக்கி நகர்வது. உங்களுக்குள் ஏற்கனவே வளமையாக இருக்கிற மனித சாரத்தை நீங்கள் மீட்டுக் கொள்வது என்பதுதான் தெளிவை நோக்கி நான் அழைப்பதன் பொருள். நீங்கள் தெளிவை நோக்கி வர வேண்டும் என்பதற்கு உடனடியான தேவை இருக்கிறது. நாம் மனித பண்போடு
சாரம் பிறழாமல் வாழ வேண்டும். அதுவே வாழ்விற்குரிய முறைமை. எனவே தெளிவு என்பது உள்ளிருந்து வழங்கப்படுகிற வழிகாட்டல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளிருந்து வழங்கப்படுகிற வழிகாட்டல் சேகரிக்கப்பட்ட செய்திகளிலிருந்து வருகிற வழிகாட்டல் அல்ல. நாம் சேர்த்து வைத்திருக்கிற தகவல்களும், நாம் சேர்த்து வைத்திருக்கிற செய்திகளும், நாம் கற்பனையில் காட்சிப்படுத்தி வைத்திருக்கிற காட்சிகளும் கசடுகளாக படிந்து மாசுமறு நீங்கி உங்கள் வெகுளித்தனத்தின் வழிகாட்டல் தான் உங்களுக்கு கிடைக்கிற தெளிவு. அப்படி என்றால் உங்கள் உள்ளிருந்து நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற தகவல்கள் தருகிற செய்திகளை நீங்கள் எந்நிலையில் நிறுத்த வேண்டும் என்கிற தெளிவை பெற வேண்டும். எந்நிலையில் அவற்றை கையாள வேண்டும் என்கிற புரிதலை பெற வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இவற்றிற்குள் இருந்து மனித பண்பிற்கு உரிய, மனித சிந்தனைக்கு பொருத்தமான யாவற்றையும் தொகுப்பாக எடுத்துக்கொள்வதுதான் தெளிவின் பொருட்டு உங்கள் வாழ்வை நீங்கள் வாழ்வதாக அமைக்கும். இந்த சேகரிக்கப்பட்ட தகவல்கள் எவ்வாறு இருக்கின்றன? உங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்திகள் எவ்வாறு இருக்கின்றன? நீங்கள் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிற குறிப்புகள் எவற்றை உங்களுக்கு வழங்குகின்றன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவை உங்களுக்கு உணர்ச்சியை தரும். அவை உங்களுக்கு பதற்றத்தை கொடுக்கும். அவை உங்களுக்கு வாழ்வு அச்சமூட்டுகிறது என்று சொல்லும். அவைதான் உங்களுக்கு பொருளாதாரம் இல்லை என்றால் வாழ்வில்லை என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கும். அவைதான் உங்களுக்கு இயல்பாக உன் உடல் குணமாகாது என்று வழிகாட்டும். இத்தகைய சேகரிக்கப்பட்ட செய்திகள் தான் உங்களுக்கு தேவையின் பொருட்டு உன் வாழ்வை கட்டமைத்துக் கொள் என்று சொல்லிக் கொடுக்கும். எது உங்களுக்கு இவ்வாறான செய்திகளை சொல்லி இதன்படி உன் வாழ்வை கட்டமைத்துக் கொள் என்று வழிகாட்டுகிறதோ அவையெல்லாம் சேகரிப்பின் வழிகாட்டல் தான். உங்கள் வாழ்க்கை பண்பின் வழிகாட்டலுக்கு, மனித பண்பின் வழிகாட்டலுக்கு இருக்கிற வெளிப்பாடுகள் இவற்றை போல் இருக்காது. அவை எவ்வாறு இருக்கும் என்றால், நீங்கள் செய்வதற்கு நோக்கம் இருக்காது. நீங்கள் கற்பதற்கு நோக்கம் இருக்காது. நீங்கள் ஒருவரோடு அன்பு பாராட்டுவதற்கு நோக்கம் இருக்காது. நீங்கள் வளர்க்கிற செடி கொடிகள் மீது நோக்கம் இருக்காது. உள்ளுணர்வாக பராமரிப்பீர்கள், உள்ளுணர்வாக அன்பு பாராட்டுவீர்கள், உள்ளுணர்வாக அரவணைப்பீர்கள், உள்ளுணர்வாகவே பேணி பாதுகாப்பீர்கள். அவற்றிலிருந்து என்ன விளைகிறது என்பது கூட உங்களுக்கு தேவையற்றதாக தெரியும். விளைச்சல் தான் உங்களுக்கு ஆனந்தமாக தோன்றும். அரவணைப்பு தான் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக தோன்றும். பகிர்ந்தளிப்பதுதான் உங்களுக்கு பசியாற்றுவதாக தோன்றும். கற்றுக் கொடுப்பதுதான் உங்களுக்கு கல்வியாக தோன்றும். இவ்வாறாக தொகுத்து வெளிப்படுவது தெளிவின் வெளிப்பாடு. இந்த இரு வகையான வகைமைகளில் நீங்கள் எப்புறத்தில் நிற்கிறீர்கள், எப்புறத்தில் நிற்க வேண்டும் என்பதை எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
தெளிவின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களை அழைக்கிறேன். வாழ்க்கையை அச்சமூட்டுவதாகவும் பொருள் சேர்ப்பதாகவும் நீங்கள் வாழ்வது குற்றமில்லை. நீங்கள் அஞ்சலாம், பொருள் சேர்க்கலாம், தேவைக்காக வாழலாம். ஆனால் உங்கள் வாழ்வின் எல்லை அஞ்சுவதும் பொருள் சேர்ப்பதும் தேவையின் பொருட்டு நிற்பதுமாக சுருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் எல்லை அல்ல என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அந்த எல்லையை கடக்க வேண்டும் என்பதைத்தான் தெளிவுக்குரிய வாசலாக, பாதையாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே தெளிவை நோக்கி நகர்வது என்பது மனிதனின் பாங்கு, மனிதனின் பண்பின் சாரம் என்று விளக்குவதற்கு உள்ளே இருக்கிற ஆழ்ந்த பொருளை இவ்வாறாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்கள் வாழ்வின் மகத்துவம் என்பது பொருள் ஈட்டுவதில் சுருங்கக்கூடாது. உங்கள் வாழ்வின் மகத்துவம் என்பது தேவைக்காக ஒருவரை அணுகுவதாக அமைந்துவிடக்கூடாது. உங்கள் வாழ்வின் மகத்துவம் என்பது ஒவ்வொரு மனிதனையும், ஒவ்வொரு உயிர் தோற்றத்தையும் உங்களைப் போல நேசிப்பதாக விரிவடைய வேண்டும். இத்தகைய விரிவடைதல் நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவு பெற்ற மனிதராக மாற வேண்டும். இத்தகைய விரிவடைதல் நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிற அறிதலையும் தகவல்களையும், குவித்து வைத்திருக்கிற குறிப்புகளையும் எந்த எல்லையில் நிறுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு நிறுத்துவதும் அவ்வாறு விட்டறிவதும் உங்களில் சுவர் போல் எழுந்திருக்கிற தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வை விரித்துக் கொள்வதும் நீங்கள் தெளிவை நோக்கி தெளிவின் பார்ப்பட்டு நகர்வதாக பொருள் கொள்ளப்படும். அத்தகைய தெளிவு உங்கள் வாழ்வை நீங்கள் முழுமையாக வாழ்வதற்குரிய நிலை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும். தெளிவு என்பது ஒன்றின் மீதான விழிப்புணர்வு. விழிப்புணர்வு என்ற சொல்லும் எவ்வாறு புழக்கத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிற விழிப்புணர்வு உங்களது வெகுளித்தனத்தினுடைய குணமாக இல்லை. நீங்கள் அறிந்திருக்கிற விழிப்புணர்வு இன்று எவ்வாறு இருக்கிறது, எதன் மீது நீங்கள் விழிப்புணர்வு கொள்வீர்கள் என்றால் உங்கள் உணர்ச்சிக்கு எவையெல்லாம் புதிதாக இருக்கின்றனவோ அவற்றை குறித்து விழிப்புக் கொள்வீர்கள். இன்று அவ்வாறுதான் நிகழ்கிறது. நீங்க கிளர்ச்சியாக உங்களை ஆக்க வேண்டும். அது உங்களுக்கு கவனத்திற்குரியது. இந்த நடைமுறையில் உள்ளவற்றை பார்த்ததிலிருந்துதான் நான் இவற்றை உங்களோடு பேசுகிறேன். உங்களை தூண்டுகிறது என்றால் அவற்றின் மீது விழிப்பாக இருப்பீர்கள். உங்களை ஊக்குவிக்கிறது என்றால் அவற்றின் மீது விழிப்பாக இருப்பீர்கள். இன்னும் முறையாக சொல்ல வேண்டும் என்றால் இவைதான் விழிப்புக்குரியவை என்று கூட நீங்கள் நம்புவதும் போற்றுவதும் நிகழ்வதுண்டு. இது ஒரு புறம். ஆழமாக விழிப்பு
என்பது தெளிவிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் விழிப்பு என்பது உங்கள் உணர்வுக்கு எவையெல்லாம் பொருந்தாமல் இருக்கிறதோ அவையெல்லாம் விழிப்பு என்பதாகும். முதலில் உணர்ச்சிக்கு புதியவை, இரண்டாவது உங்கள் உணர்விற்கு பொருந்தாதவை. உங்கள் உணர்ச்சிக்கு புதியவை என்பது இந்த சமூகம் வழங்குகிற தகவல் குவியல். அவை உங்களை தொடர்ந்து புதிய புதிய உணர்ச்சிகளுக்குள் உட்படுத்திக் கொண்டே இருக்கும். இவை விழிப்பு என்று நீங்கள் கருத தொடங்குவீர்கள். இவை விழிப்பு அல்ல, உங்கள் உணர்ச்சிக்கு புதிய செய்தி, உங்கள் கிளர்ச்சிக்குரிய புதிய ஊக்கம். நீங்கள் புதிதாக கிளர்ச்சி அடைவீர்கள், புதிதாக பதற்றம் அடைவீர்கள், புதிதாக பயம் கொள்வீர்கள், புதிதாக நடுக்கம் கொள்வீர்கள். இவற்றை கவனிப்பீர்கள், இவற்றின் மீது விழிப்பு கொள்வீர்கள். இந்நிலை மாற்றம் அடைய வேண்டும். இந்நிலை சற்று ஆழமாக உங்கள் உணர்விற்கு உரிய பொருத்தத்தோடு இவற்றை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் உணர்வு பொருத்தத்தில் எவையெல்லாம் பொருந்துகின்றனவோ அவையெல்லாம் உங்கள் கவனத்திற்கு வராது. உங்கள் உணர்வு பொருத்தத்தில் எவையெல்லாம் பொருந்தவில்லையோ அவையெல்லாம் உங்கள் கவனத்திற்கு வரும். இது விழிப்புணர்வின் மீது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான இன்னொரு கருத்து. இத்தகைய ஆழமான மேம்போக்கான வகைகளிலேயே சமூக போக்கில் விழிப்புணர்வினுடைய பொருள் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறது. விழிப்புணர்வு என்பது தெளிவை போலவே உங்கள் வழிகாட்டலுக்கு, உள்ளிருந்து வருகிற வழிகாட்டலுக்கு உரிய கருவி. நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கிற போது உங்களுக்கு கிடைக்கிற தெளிவின் மீது உறுதியாக இருப்பீர்கள். நீங்கள் தெளிவை முறைப்பட புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விழிப்புணர்வு உதவி செய்யும். விழிப்புணர்வு என்பது என்ன என்பது எவ்வாறு இருக்கிறது, விழிப்புணர்வு என்பது எவ்வாறு வெளிப்படுகிறது என்று உங்களுக்கு காரணகாரிய தர்க்கம் உருவாகும். ஏனென்றால் தேவையின் பொருட்டே யாவற்றையும் முறையாடி பார்ப்பவர்களுக்கு விழிப்புணர்வு என்பதும் விழிப்புணர்வு தெளிவு என்பதன் உறவு என்பதும் ஒரு புதிய செய்தியாக பற்றிக்கொள்ளும் நுட்பமாக மட்டுமே தோன்றும். விழிப்புணர்வு என்பது சமூக நிலையிலிருந்து தம்மை ஒரு தனி மனிதன் தன் உணர்வு பெற்று கொள்வதற்கான புதிய முயற்சி. ஒன்று செய்கிறீர்கள் என்றால் அந்த ஒன்றை எதற்காக செய்கிறீர்கள், எவ்வாறு செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்று ஒரு உரையாடலை உங்களுக்குள் உருவாக்கி
அதில் எந்த திருத்தமும் நீங்கள் செய்யாமல் அந்த செயலின் போக்கினை காண்பதுதான் விழிப்புணர்வு. ஒரு தோட்டத்தை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது மட்டும்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும். பூவை பார்க்கிறீர்கள் என்றால், பூவை பார்க்கிறேன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். செடியோடு பூத்திருக்கிற பூவை பார்க்கிறேன் என்றால், செடியோடு பூத்திருக்கிற பூவை பார்க்கிறேன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். நிலத்தோடு இருக்கிற செடியில் வளர்ந்திருக்கிற பூவை பார்க்கிறேன் என்றால், நிலத்தோடு இருக்கிற செடியோடு இருக்கிற பூவை பார்க்கிறேன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த விரிந்த விவரங்கள் நீங்கள் வெளிப்பாக பார்க்கிற போது உங்கள் தெளிவு தற்சமயத்தில் நான் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு விளக்கிவிடும். தற்சமயத்தில் நான் பூவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தற்சமயத்தில் நான் பூவின் இதழை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தற்சமயத்தில் நான் பூவின் வண்ணங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தற்சமயத்தில் நான் வண்ணத்தின் அடர்த்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு ஆழமான பகுதிகளை வழங்கிக் கொண்டே இருக்கும். இந்த விழிப்புணர்வு என்பது பூவை பார்ப்பதற்கும், மரத்தை பார்ப்பதற்கும், புவியை பார்ப்பதற்கும், நிலவை பார்ப்பதற்கும் சொல்லப்படுவதல்ல. நான் ஒரு சான்றுக்காக அதை விளக்கினேன். உங்கள் குழந்தையோடு உறவாடுவதற்கு, உங்கள் குழந்தையினுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் அவ்வாறாகவே புரிந்து கொள்வதற்கு, உங்கள் புத்தகங்களோடு படிப்பதற்கு, உங்கள் புத்தகத்தினுடைய ஆழமான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு, உங்கள் தெருக்களில் இருக்கிற சக மனிதர்களோடு உறவாடுவதற்கு, அந்த உறவாடலினுடைய உண்மைகளை நீங்கள் பார்ப்பதற்கு விழிப்புணர்வும் தெளிவும் தேவைப்படுகிறது. இன்று வரை விழிப்புணர்வு பற்றி பேசிய மெய்யறிவாளர்கள் கூட விழிப்புணர்வு என்பது பூவை பார்ப்பதற்கும், நிலவை பார்ப்பதற்குமாக என்று சொல்லி வைத்து விட்டார்கள். விழிப்புணர்வோடு தெளிவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்கள் வாசலில் வருகிற செய்தித்தாளை நீங்கள் விழிப்புணர்வோடு எடுக்கவும் படிக்கவும் முடியும். உங்கள் வீட்டிற்கு வாங்குகிற புதிய சலவை இயந்திரத்தை நீங்கள் விழிப்புணர்வோடு அணுக முடியும். உங்கள் தெருக்களிலும் சாலைகளிலும் ஏற்படுகிற போக்குவரத்து நெரிசலில் நீங்கள் விழிப்புணர்வோடு பயணிக்க முடியும். உங்களை நோக்கி வீசப்படுகிற அவதூறுகளுக்கு எதிராக நீங்கள் விழிப்புணர்வோடு விளையாற்ற முடியும் அல்லது விளையாற்றாமல் தவிர்க்க முடியும். எளிமையாக இருக்கிற நிலைகளில் இருந்து நுட்பமாக இருக்கிற நிலைகள் வரை உங்கள் விழிப்புணர்வும் உங்கள் தெளிவும் உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் விழிப்புணர்வு பெற்றவர் மனிதனாக தன்மை உயர்த்திக் கொள்கிறார். ஒரு நல்ல மனிதன் இரைச்சலில் இருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். வன்முறைகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். உறவுகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். பிணக்குகளிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். ஒரு மனிதனை விடுவித்துக் கொள்வதற்கு மேலிருந்து யாரும் வருவதற்கில்லை. அவரது விழிப்புணர்வே, அது தருகிற தெளிவே போதுமானது என்பது ஒரு மெய்நிலை. எனவே விழிப்புணர்வை இன்று அமர்ந்திருக்கிற நாற்காலியிலிருந்து நீங்கள் துவங்க முடியும். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒளிக்குறிப்பிலிருந்து நீங்கள் துவங்க முடியும். இப்போது பேசவிருக்கிற சொற்களில் இருந்து நீங்கள் துவங்க முடியும். இப்போது பார்க்க இருக்கிற காட்சிகளில் இருந்து நீங்கள் துவக்க முடியும். விழிப்புணர்வு காடுகளுக்கும், மலைகளுக்கும், அருவிகளுக்கும்,
நிலவிற்கும் பூவிற்கும் பூச்சிகளுக்குமான ஊமைகளோடு உங்களுக்கு வேறொரு வழியை காட்டிச் சென்றிருக்கிறது. காலத்தில் இருக்கிற அந்த காட்சிகளையும் நீங்கள் வேண்டுமென்றால் கைவிட்டுவிட்டு விழிப்புணர்வையும் தெளிவையும் பெற்றுக்கொண்டு இன்றைய பொழுதில், இன்றைய இரவில், இன்றைய பகலில், இப்போது இருக்கிற நாற்காலியில், இப்போது இருக்கிற குடிசைக்குள், இப்போது இருக்கிற மாளிகைக்குள், இப்போது இருக்கிற கடை வீதிகளில், இப்போது இருக்கிற போக்குவரத்து நெரிசலில் என்று உங்களை முழுமையான மனிதனாக, மாண்புள்ள மனிதனாக வாழ்வதற்குரிய யாவற்றையும் விழிப்புணர்வு வழங்கிக் கொண்டே இருக்கும், வழங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இத்தகைய விழிப்புணர்வை நோக்கி நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். விழிப்புணர்வு என்பது, தெளிவு என்பது ஒரு மனிதனினுடைய மாண்பும் மாண்பிற்குரிய வழியும், அதுவே மனிதனினுடைய பண்பாக சாரமாக இருக்கிறது. விழிப்புணர்வும் தெளிவும் சொல்லிற்காக வெவ்வேறாக இருந்தாலும் விழிப்புணர்வும் தெளிவும் ஒன்றை ஒன்று பற்றி வழிகாட்டுகிற கருத்தாகத்தான் அமைந்திருக்கிறது. அவற்றை நோக்கி உங்களை அழைக்கிறேன். இது ஒரு அழைப்பு. விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். தெளிவான மனிதனை உங்களுக்குள் நீங்கள் தேடி கண்டடையுங்கள் என்பதுதான் இந்த உரையின் சாரம். விரைவாக என்று காலம் தாழ்த்த விரும்பவில்லை. இப்போதே விழிப்பு பெற வாய்ப்பு இருக்கிறது, தெளிவு பெற வாய்ப்பு இருக்கிறது. தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள், விழிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் யாவருக்கும் மெய்நிலை அருள் நிறைவதாக. நன்றி.